ஸோ இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது டெல்நெட். ஸோ டெல்நெட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் ஒரு ரிமோட் டெஸ்க்டாப்புக்காக ரிமோட் கண்ட்ரோலுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோட்டோக்கால் தான். ஸோ டெல்நெட்னா என்ன, அதோட எக்ஸ்பான்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெலிடைப் நெட்வொர்க். ஸோ அதுதான் டெல்நெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டெலிடைப் நெட்வொர்க். ஸோ எதனால் இதோட பேர் டெலிடைப் நெட்வொர்க்? ஸோ நம்ம இந்த டெல்நெட்டை நீங்கள் கான்ஃபிகர் பண்ணணுன்னா ரெண்டு முக்கியமாக தேவைப்படும். ஒன்று சர்வர், இன்னொன்று கிளைண்ட். எப்படி எஸ்எஸ்ஹெச்சில் ரெண்டு முக்கியமான காம்பவுண்ட் இருந்ததோ சேம் இதுலேயும் அதே மாதிரி ரெண்டு இருக்கணும். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, லோக்கல் கம்ப்யூட்டர், அதாவது லோக்கல் டெஸ்க்டாப்போ இல்லை லேப்டாப்பில் இருந்து நம்ம அந்த டெல்நெட் கிளைண்ட் ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ கிளைண்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது நம்ம கொடுக்குற யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட். ஸோ அடுத்தது இந்த லோக்கல் கம்ப்யூட்டரில் கொடுக்குற அந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் ரிமோட் கம்ப்யூட்டர். ரிமோட் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது சர்வராக இருக்கலாம், ரவுட்டராக இருக்கலாம், இல்லை சுவிட்சாக இருக்கலாம். இது மூணில் எதுவாக வேணால் இருக்கலாம். ஸோ அந்த ரிமோட் கம்ப்யூட்டருக்கு நம்ம கொடுத்த அந்த லோக்கல் கம்ப்யூட்டர்லேருந்து கொடுத்த அந்த கிளைண்ட் ப்ரோக்ராம், அதாவது யூசர் நேம் பாஸ்வேர்ட் ரீச் ஆகும். ஸோ அங்கே டெல்நெட் சர்வரில் நம்ம கொடுத்த யூசர் நேம் பாஸ்வேர்டு அவைலபிளாக இருந்ததுன்னா அதை எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ எத்தனை யூசர் க்ரியேட் பண்ணியிருந்தாலும் அத்தனை யூசருக்கும் ஃபஸ்ட்டு கிளைண்ட்டில் அந்த லோக்கல் பிசியில் அந்த ப்ரோக்ராம் நம்ம டைப் பண்ணுவோம், இன்புட் டைப் பண்ணுவோம். அந்த இன்புட் சரியாக இருந்தால் சர்வர் அதை எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுதான் இங்கே நடக்க போகுது. ஸோ டெல்நெட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு கிளைண்ட் சர்வர் பேஸ் பண்ண ஒரு ரிமோட் ப்ரோட்டோக்கால் தான். ஓகேவா? ஸோ இது எதில் எந்த ஸ்டாண்டர்டில் ஒர்க் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரான்ஸ்ஃபர் கண்ட்ரோல் ப்ரோட்டோக்கால், அதாவது ஐபியை பேஸ் பண்ணி தான் இது ஆப்ரேட் ஆகுது. ஸோ ஐபி அசைன் பண்ணாமல் இந்த டைப் ரிமோட் டெஸ்க்டாப் ப்ரோட்டோக்காலை நம்ம எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. இது ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்டில் இருக்கிற ஒரு ரிமோட் டெஸ்க்டாப் ப்ரோட்டோக்கால். ஸோ எஸ்ஹெச்சும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். எஸ்ஹெச் இதை விட என்கிரிப்ஷன் அதிகம், இதெல்லாம் என்கிரிப்ஷன் இருக்காது. ஒரு பிளைன் டெக்ஸ்டாக தான் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கிளைண்ட்லேருந்து சர்வருக்கு போய் சேரும். ஓகேவா? ஸோ இதில் கண்டிப்பாக கிளைண்ட் சர்வர் மாடல் இருக்கணும். ஸோ சேம் எஸ்எஸ்ஹெச்சில் இருந்த அதே மாதிரியே. ஸோ ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எஸ்ஹெச் பார்த்தீங்கன்னா 95ல் அதை டெவலப் பண்ணி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இது 1960ல் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பழைய ஒரு ப்ரோட்டோக்கால். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில், அதாவது 1960 இருந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி பிசிலாம் கிடையாது. ஸோ அப்போ பிசி பார்த்தீங்கன்னா மெயின் ஃப்ரேம் சொல்லுவாங்க. ஒரு ரூம் ஃபுல்லாகவே ஒரே ஒரு பிசி தான் இருக்கும். ஸோ பிசிலாம் அதிகமாக இல்லாத ஒரு காலகட்டம். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த சிங்கிள் பிசியை ரிமோட்லேருந்து, அதாவது வீட்டிலேருந்து அக்சஸ் பண்ணுறது, ஆஃபீஸில் உள்ள பிசியை வேறு ஒரு லொக்கேஷன், வேறு ஒரு கண்ட்ரிலேருந்து அக்சஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த டெல்நெட் அப்படிங்கிற இந்த ப்ரோட்டோக்காலை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மெயின் ஃப்ரேமாக இருக்கலாம், இல்லை மினி கம்ப்யூட்டராக இருக்கலாம். ஸோ அதில் உட்காந்து நம்ம ஒர்க் பண்ண முடியாத அந்த பிசியை நம்ம ரிமோட் மூலயமா வேறு ஒரு லொக்கேஷன்லேருந்து அக்சஸ் பண்ணுறதுக்காக தான் இதை பெருசாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா சிஎல்ஐயில் எக்ஸிக்யூட் ஆகக்கூடிய ஒரு ப்ரோட்டோக்கால். இதை நீங்கள் யூசர் இன்டர்ஃபேஸ் மூலயமா எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ஒன்று கமாண்ட் லைன் இருக்கணும், இல்லை டெர்மினல் இருக்கணும். ஸோ பவர் ஷெல், டெர்மினல், கமாண்ட் ப்ராம்ப்ட், இந்த மாதிரி கமாண்டை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய அந்த சாஃப்ட்வேரில் தான் இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் இதுக்கு சப்போர்ட் பண்ணாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் கமாண்ட் பேஸ்ட், அதாவது லினக்ஸ் பேஸ்டு விர்ச்சுவல் மெஷின். லினக்ஸ் பேஸ்டு விர்ச்சுவல் மெஷினில் கூட கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் இருக்குது. அதுலேயும் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் இல்லாத பிசியில் தான் இந்த டெல்நெட்டை அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போயும் நம்ம அப்படி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒரு சர்வர் இருக்குது, ஒரு ஐபிஎம் சர்வர், இன்டெல் சர்வர், அது எல்லாத்தையுமே நம்ம இந்த டெல்நெட் மூலயமா ரிமோட் ஏரியாவிலேருந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம
லாகின் கிரியேட் பண்ணும்போது ஸோ எப்படிலாம் இதை லாகின் பண்ணலாம், ஒன்று லோக்கல் லாகின், இன்னொன்று ரிமோட் லாகின். லோக்கல் லாகின் அப்படிங்கிறது மெயின் பிசிக்கு பக்கத்தில், அதாவது மெயின் சர்வருக்கு பக்கத்துலேயே ஒரு பிசியை கனெக்ட் பண்ணி லாகின் பண்ணுறது, இல்லை மெயின் பிசிலேயே லாகின் பண்ணுறது, அது ஒரு மெத்தட் லோக்கல் லாகின். ரிமோட் லாகின் அப்படிங்கிறது வேறு ஒரு லொக்கேஷன், இல்லை வேறு ஒரு ரூமில், இல்லை வேறு ஒரு ஆஃபீஸ்லேருந்து அந்த பர்டிகுலர் ரவுட்டர் சர்வருக்கு பக்கத்தில் இல்லாமல் தூரமாக இருந்து லாகின் பண்ணுறது தான் இந்த ரிமோட் லாகின். ஸோ லோக்கல் லாகின் இந்த மாதிரி நம்ம டெர்மினல் மூலயமா பிசி பக்கத்துலேயே இருக்கும், அதில் டைரெக்டாக ஒயர் மூலயமா கனெக்ட் பண்ணி ஆக்சஸ் பண்ணிப்போம். இதுவே ரிமோட் லாகின் அப்படின்றது நெட்வொர்க்கில் வேறு ஒரு லொக்கேஷனில் இருக்கிற அந்த மெயின் ஃப்ரேம் ஆர் மினி பிசியை நம்ம லோக்கல் பிசியை வச்சு டெர்மினல் மூலயமா கமாண்ட் ப்ராம்ப்ட் மூலயமா அதை அக்சஸ் பண்ணுறது. ஸோ அதுதான் ரிமோட் லாகின். நம்ம பண்ண போகிறது ரிமோட் லாகின் தான், ஸோ லோக்கலில் பண்ண போகிறது கிடையாது. ஸோ டெல்நெட்டை எங்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஹெச் நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணமோ சேம் அதே அப்ளிகேஷன் பிளேஸ் தான். ஒன்று ரிமோட் அட்மினிஸ்ட்ரேஷன், ரிமோட் மேனேஜ்மெண்ட், ரெண்டுத்துக்குமே டெல்நெட் தான் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி நெட்வொர்க்கில் ஏதாவது ப்ராப்ளம் வந்தது, அந்த நெட்வொர்க்கில் உள்ள ப்ராப்ளத்தை ரெக்டிஃபை பண்ணோம், டீபக் பண்ணணும், டயக்னோஸ்டிக் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு டெல்நெட் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ரவுட்டர் பாண்டிச்சேரியில் இருக்குது, அந்த பாண்டிச்சேரியில் உள்ள ரவுட்டரை இங்கேருந்து போய் நம்ம அதை ரெக்டிஃபை பண்ணலாம் ப்ராப்ளத்தை. அதே ரவுட்டரை இங்கே மதடிப்பட்டிலேருந்து ரிமோட்டில் எடுத்தோம் அந்த கமாண்ட்ஸை சேஞ்ச் பண்ணி அதை நார்மல் ஆப்ரேட்டிங் கண்டிஷனுக்கு கொண்டு வரலாம். ஸோ அது மாதிரி நம்ம ரிமோட்டில் எடுத்து யூஸ் பண்ணுறது தான் இந்த டெல்நெட்டை யூஸ் பண்ண போகிறோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் சிஎல்ஐ கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸில் தான் இது ஒர்க் பண்ணும். நீங்கள் எப்படி ட்ரை பண்ணாலும் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸில் இது ஆப்ரேட் ஆகாது. ஸோ அட்வான்டேஜை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக இதை நம்ம ரிமோட் ஆக்சஸ் கொடுக்கலாம். எப்படி ஈஸியாக கொடுக்கலாம், இல்லை கமாண்ட் ரொம்ப சிம்பிள், டெல்நெட் ஐபி அட்ரஸ். ஸோ யூசர் நேமோ இல்லை எக்ஸ்ட்ரா அதில் வந்து வெர்ஷனோ மென்ஷன் பண்ண மாட்டோம். எஸ்ஹெச்சில் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ஹெச் ஸ்பேஸு அதனுடைய வெர்ஷன், அதுக்கப்புறம் யூசர் நேம், அதுக்கப்புறம் ஐபி அட்ரஸ்னு ஒரு லென்த்தாக இருக்கும் லாகின் பண்ணுற ப்ரொசீஜர். இதில் ரொம்ப சிம்பிள். அதே மாதிரி இதில் சீக்கிரமாக எக்ஸிக்யூட் ஆகும், அவுட்புட்டை நம்ம சீக்கிரமாக பார்க்க முடியும். ஸோ எஸ்ஹெச்சை விட ஆப்ரேட்டிங் ஸ்பீடு வந்து அதிகம். அதே மாதிரி இதில் நம்ம மற்ற பிசி, ஸோ ஓல்டு பிசி இருக்குது, நியூ பிசி இருக்குது, ரெண்டு கடையில் ஏதாவது கான்ஃப்ளிக்ட் ஆகுமா கனெக்ட் ஆகிறதுல அப்படின்னா அந்த வெர்ஷன்ஸில் ப்ராப்ளமே கிடையாது. இதுவே எஸ்ஹெச் அப்படி கிடையாது. வெர்ஷன் 1 யூஸ் பண்ணிவிட்டு வெர்ஷன் 2ல் அதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகாது. வெர்ஷன் 1 வந்து வெர்ஷன் 2ல் சப்போர்ட் ஆகாது. இந்த டெல்நெட்டில் வெர்ஷனே கிடையாதுங்கிறதுனால நீங்கள் அந்த வெர்ஷனை பேஸ் பண்ணி, வெர்ஷனே இருந்தால் கூட நீங்கள் வெர்ஷனை பேஸ் பண்ணி இங்கே எக்ஸிக்யூட் பண்ண மாட்டீங்க. ஸோ வெர்ஷன் ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளமாக இருக்காது. ஸோ டிஸ்அட்வான்டேஜை பொறுத்த வரைக்கும் இதில் புதுசாக நெட்வொர்க்கில் லாகின் க்ரியேட் பண்ணுறவங்க ஒரு அட்மினாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் புதுசாக இருக்கலாம், டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். அதே மாதிரி இதில் டேட்டாவை நம்ம அனுப்பும்போது பிளைன் டெக்ஸ்ட்டாக போகிறதுனால ஹேக்கர்ஸ் ஈஸியாக அந்த டேட்டாவை அக்சஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதை ஹேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இங்கே ரிமோட் லாகின் நம்ம பண்ணும்போது ப்ராப்பராக அதை இன்டர்லிங்க் பண்ணியிருக்கணும். எது கூட அந்த 0 to 4ன்னு ஒரு விர்ச்சுவல் டெர்மினல் கொடுத்துருப்போம். அந்த விர்ச்சுவல் டெர்மினல்லாம் கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணி அந்த 5 பேருக்கு மேலே அதை லாகின் பண்ண விடாமல் இன்டர்லிங்க் பண்ணி வச்சுருந்தோம், அவங்களுக்குள்ளே மட்டும் இன்டர்லிங்க் பண்ணி வச்சுருந்தோம்னா சேஃபாக இருக்கும். ஆனால் அது வந்து ப்ராக்டிக்கலாக பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது பாசிபிள் இல்லை. ஸோ இப்போ நம்ம டெல்நெட்டில் ரவுட்டர் ப்ளஸ் சுவிட்சு, ஸோ ரெண்டையும் எப்படி ரிமோட்டில் எடுத்து யூஸ் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம்.